ஹாய் ஆல், நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ஸை உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸும் வந்து சேர்ந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இதை நான் லாங் வீடியோவாக ஷூட் பண்ணிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி கார்டன். இங்கே வந்து நாங்கள் இண்டோர் பிளான்ஸ் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் மெடிசினல் பிளான்ஸ் வீட்டில் கிடச்சதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சுருக்கோம். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கட் ரோஸ். நிறைய பேர் வந்து வீட்டில் வெளியில் வச்சுருப்பாங்க. இது நார்மலாக வளரக்கூடியது தான். ஆனால் வந்து இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி. இது வந்து பீஸ் ஆஃப் லில்லி. இது வந்து இப்போது ஆன்லைன்லலாம் நிறைய கிடைக்குது. ஒயிட் கலரில் ஃப்ளார் வரும். ஃப்ளார் இல்லை, வெறும் லீஃப் மட்டும்தான் இருக்குது. இது வந்து வாஸ்து பிளான்ட், ஜேட் பிளான்ட். இதுவும் ஆன்லைனில் கிடைக்குது. இதுவும் இண்டோர் தான், இதுவும் இண்டோர் தான். இது வந்து நான் வந்து கொத்தமல்லி தனியா போட்டிருக்கேன். கொத்தமல்லிக்காக வளர்ந்துட்ட பிறகு அப்புறமா அப்படி பண்ணுறேன். இது ஸ்னேக் பிளான்ட்டு, ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட்டு. இது வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. லியோ வந்து வயிற்றில் இருக்கும்போது வாங்கினது, சந்தையில் வாங்கினது. ஆனால் நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் தண்ணி ஊற்றாமல் கூட விட்டுருக்கேன். இதுவும் ஒரு இண்டோர் பிளான்ட்டு தான். நெக்ஸ்ட்டு இது வந்து பச்சை மிளகா விதை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய்க்கு வந்து பச்சை மிளகாவே நீங்கள் விதை போடக்கூடாது, காஞ்ச மிளகா போடணும். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா விதை எடுத்து போட்டேன். இது வந்து நான் தக்காளி சும்மா போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி இதில் வருதா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த பிளான்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து அரித்ரம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து கருவேப்பிலை சும்மா ஸ்டெம் கட்டிங்லேயே வளரும் சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து துளசி, அருந்துளசி. இது நர்சரியில் வாங்கினது. ஸோ நர்சரியில் வாங்கினது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் ரோஸ், அப்புறம் இந்த கருந்துளசி நர்சரியில் வாங்கினது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இங்கே பழைய வீட்லேயே வாங்கினேன் இண்டோர் பிளான்ஸு. அங்கே வந்து சன்லைட் இல்லாதனால நான் இண்டோர் பிளான்ஸாக வாங்கி வச்சுருந்தது ரொம்ப. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கற்பூரவல்லி தான். கற்பூரவல்லி வந்து நார்மலாக எங்கள் வீட்டு மாடியில் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து ஸ்டெம் கட்டிங் பண்ணி வச்சேன். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் கற்பூரவல்லி அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெம்பு லைட்டாக கட் பண்ணி வச்சாலே நல்லா வளரும். இது வந்து கீரை வந்து வீட்டில் வாங்கி செஞ்சு சும்மா ஸ்டெம் வச்சு வளருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது. பட் ஆனால் எனக்கு புதினா ஒரு 2-3 டைம்ஸ் வச்சுட்டேன். புதினா மட்டும் வளர மாட்டேங்குது. இதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு தெரியல. இது வந்து ரோஸ்மேரி பிளான்ட்டு. இதுவும் நர்சரியில் வாங்கினது தான். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் ரோஸ்மெரி வாட்டர் ஏர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு செடி ரோஸ்மெரி. நல்ல ஸ்மெல் வரும். கனகாமரம் இதுவும் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வைக்கிறதுக்கு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து குண்டு மல்லி. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்க. அதனால வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுவும் நர்சரியிலேருந்து வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு வந்து இது பன்னீர் ரோஸ். இதுவும் நர்சரியில் தான் நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் வந்து பன்னீர் ரோஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் சந்தையிலுமே வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நல்லா வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி வந்து 2 பூ இருந்துச்சு. அதை நான் வாங்கிட்டு வரும்போது அது நான் வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். இது எங்கள் வீட்டில் வந்து பூத்த பூ. நெக்ஸ்ட்டு வந்து இது செம்பருத்தி. இது வந்து செடியாக வளர்கிற செம்பருத்தின்னாங்க. பூவோடு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் இருந்துச்சு. இப்போ இன்னொரு பூ வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மொட்டு விட்டுருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து செடி வளர்க்க வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எப்படி வளர்க்குறது தெரியாது. அதான் சொன்னேன்னா பழைய வீட்டில் வந்து எங்களுக்கு ப்ராப்பர் சன்லைட் கிடைக்காதனால நான் வச்சு வாடி போச்சு. அதனால் வந்துட்டு எப்படி வளர்க்குறது தெரியாமல் நாங்கள் அவங்கக்கிட்டேயே வந்து நர்சரியில் இருக்கவங்கக்கிட்டேயே வந்து நான் எது வளர்க்கட்டும் எல்லாமே வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க.
ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலுமே வந்து எனக்கே தெரியாது. நான் வந்து குட்டி குட்டி பாட்டில் தான் அப்போ வளர்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே ஒரு பெரிய செடி ரோஸ், மல்லி அந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வேர் ஊறி வளர்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாட் வந்து வாங்கணும். சின்ன பாட்டில் வந்து எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் வந்து தண்ணி ஊற்றுறது இம்பார்ட்டன்ட். அதாவது வெயில் நேரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது. காலையில் இல்லைன்னா சாயந்தரம் தான் தண்ணி ஊற்றணும். வெயில் டைமில் போட்டு நம்ம மறந்துட்டு கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அந்த மண்ணில் இருக்க சூடு செடியில் இறங்கி வேர் வந்து டேமேஜ் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்திங்கன்னா, ஃபர்டிலைசர் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பூ நிறைய வைக்கிறதுக்காக டிஏபி போடணும், டைஅமோனியம் பாஸ்பேட். அதாவது நம்ம அந்த வேரை சுற்றி மண்ணை தோண்டிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் பால்ஸ், அது 15 to 10 பால்ஸ் வந்து போடணும். அது பால் மாதிரி இருக்கும் சீடு. ஸோ அது போட்டுட்டு தண்ணி ஊற்றினா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 1 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அது நம்ம உரம் கொடுக்கணும் செடிக்கு. அப்போ நல்லா வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக வெயில் வந்து இருக்கணும். வெயில் இருந்தால் தான் வந்து அந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கே போய்க்கலாம். நம்ம தேவையில்லாமல் அவுட்டோர் பிளான்ஸ் வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னல, சன்லைட் இல்லாமல் நான் வாங்கிட்டு வந்து வச்சு அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு. இன்னொன்று வந்து மேஜர் இது வந்து நிறைய பேருக்கு நடந்து போனோம்னா ஆன்லைன் ஆர்டர் மட்டும் பிளான்ஸை வந்து வாங்காதீங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து நம்மளே யோசிக்கணும். இப்போ ஒரு ஆன்லைனில் வந்து டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட வேறு அது எப்படி ப்ரீத் பண்ணும் அப்படின்லாம் நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப்பில் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு க்ராசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போது என்னாச்சு, எனக்கு வந்து அந்த லக்கி பேம்பு வந்து ஆஃபரில் கிடச்சிது. ஸோ ஆஃபரில் கிடச்சோம்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அது தேவையில்லாமல் நம்ம ஆசையை தூண்டுறது அந்த மாதிரி தான். ஸோ வந்தோடனே பரவாயில்ல, ஆன்லைனில் வந்து நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டு இருந்தோமே, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினது தான் ஜேடு. ஸோ ஜேடுமே எனக்கு நல்லா தான் வந்துச்சு. ஸோ ஜேடு வாங்கினோடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி அப்போ இன்டோர் பிளான்ஸாகவே நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தூரியம் வாங்கினேன். இந்த பிளான்ட் வந்து இதே பீஸ் ஆஃப் லில்லி மாதிரி இந்த பீஸ் ஆஃப் லில்லியும் ரெண்டும் வாங்கினேன். ஸோ இந்த பீஸ் ஆஃப் லில்லி வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் வரும். பட் ஆனால் இந்த ஃப்ளவர் இல்லாமலே வந்துச்சு. இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இந்த பீஸ் ஆஃப் லில்லி மாதிரி தான் லீவ்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்கும் அதே மாதிரி. அப்புறமா துளசியும் வாங்கினேன். துளசி வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சு. பட் எனக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அது காஞ்சி போய் அந்த ரூட் கூட இல்லை, வெறும் மண்ணில் ஒரே ஒரு காஞ்சி போன ஸ்டெம் மட்டும்தான் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அதை ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டேன். அப்போது நான் வந்து இந்த அந்தூரியம் வந்து வாங்கும்போது என்னாச்சுன்னா, கொஞ்சம் லீஃப் மட்டும் வந்து வாடி போய் இருந்துச்சு. மீதி லீஃபும் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் இருந்துச்சு. சரி அது வச்சு பார்க்கலாம், வரும் போல இருக்கே. ரொம்ப ஆசையாக நான் அது வாங்கினேன். ஆசையாக வாங்கினதுனால வச்சுட்டு நானும் கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி பார்த்தேன். சரி என்னதான் ஆச்சு, சரி வேறு ரீபாட்டிங்காச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றலாம் அப்படின்னு அதை எடுத்து பார்த்தா அந்த வேர் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்தது, ஃபுல்லாக கெட்டு போச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் நம்மளால் அந்த ஒரு பிளான்ட் வந்து வளரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம சும்மா வாங்கி வைக்க முடியாது. ஆனால் இண்டோரில் சின்னதாக நம்ம டேபிள் மேலே வைக்கவோ அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும், தவிர நம்ம வளர்க்க முடியாது. ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வாங்குறதா சந்தையோ இல்லை பக்கத்தில் இருக்க நர்சரியோ போய் வாங்குங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் வந்து பிளான்ஸ் வாங்காதீங்க. இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.